தலைப்பு ரோம முத்திரை பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையா. The topic of this morning sermon is it Rome's seal or the seal of the Holy Spirit? Rome's seal or the seal of the Holy Spirit? ரோம முத்திரையா அல்லது பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையா? இந்த நாளில் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு பிரிவு சரியானதாக இருக்கும். ஒன்று, நாம் ரோம முத்திரையினுடைய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தினுடைய முத்திரையை பெற்றிருக்கிறோம். அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆசீர்வாதம் மெய்யாகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தங்கவும் கிரியை செய்யவும், அந்த நம்பிக்கை நிமித்தம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி நம்முடைய ஆத்துமாவிலே தங்கியிருந்து மற்றவர்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை எப்படி உயிர்த்தெழுதலோடு சம்பந்தமாய் இருக்கிறது என்பதையும், அல்லாவிட்டால் நாம் ரோம முத்திரையின் கீழாக மாத்திரமே, அல்லாவிட்டால் மரணத்தின் முத்திரையினுடைய வாயிலாகவே நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அது உண்மையாக மாறிவிடும். இந்த காலையிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய வாழ்வில் ரோம முத்திரையா அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையா? What is upon our lives? Is it the seal of Rome or the seal of the blessed Holy Spirit? இரண்டு வசனங்களை இந்த தலைப்புக்கு ஆதாரமாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 66வது வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66வது வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பெரும்பாலான வேத வல்லுநர்கள் இது ரோம முத்திரை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அதற்கான வெளிச்சம் இருக்கிறது. இது ரோம முத்திரை தான் என்பதற்கான வெளிச்சம் இருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இது தேசாதிபதிக்கு கேள்வியானால், அதாவது தேசாதிபதியினுடைய உத்தரவினுடைய அடிப்படையிலே கல்லறைக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது வெறுமையா இருக்கிறது. அதை தப்பிப்பதற்காக சேவகர் மூப்பர் ஆலோசனை பண்ணி என்ன சொல்லுகிறார்கள்? சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து 12ஆம் வசனத்திலே, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால், அந்த முத்திரையை போட்ட தேசாதிபதிக்கு தெரிந்தால், அவர் எங்களிடத்திலே விசாரித்தால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். இது ரோம முத்திரை ஒரு கல்லறையின் மேல் பொருத்தப்பட்டது. இன்னொரு வசனத்தையும் இந்த தலைப்புக்கு ஆதாரமாக நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். Acts chapter 2 and verse 24. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த பிரசங்கம், பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் செய்ததை கவனிக்கிறோம். தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. He couldn't be chained by death. இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஏன் இந்த செய்திக்கு இப்படி ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டும்? ஒரு சமயம் உயிர்த்தெழுதலை பல கோணங்களிலே சிந்திப்பதற்கு வேதத்தின் பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டு போகிற இந்த நாட்களில் நம்முடைய எதனாலே அந்த நம்பிக்கை தளர்ந்து போகிறது? எதனாலே பல கேள்விகள் வருகிறது? எதனாலே பயம் வருகிறது? எதனாலே நடுக்கம் வருகிறது? எதனாலே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடிப்படை காரணம் நம்மிலே இருப்பது ரோம முத்திரையாக இருக்கும் பட்சத்திலே அதுதான் உண்மை.
இது யாராயிருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், வேற எந்த பின்னணியிலே நீங்கள் வளர்ந்திருக்கலாம். இந்த நாட்களினுடைய பயங்கரமான தாக்கம் ஏன் அதிகமாக இருக்கிறது என்றால், ரோம முத்திரையினுடைய சாராம்சம், அதனுடைய 3 அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். அதே சமயத்திலே நாட்கள் எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இருக்கும் போது நம்முடைய ஆத்மாவிலும் அதன் விளைவாக நம்முடைய நடைமுறைகளிலே, நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய ஈடுபாடுகளிலே எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரிக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த 2 கூட்டம்தான் அமெரிக்காவானாலும் சரி, ஸ்பெயின் ஆனாலும் சரி, இத்தாலி ஆனாலும் சரி, ரஷ்யாவானாலும் சரி, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எந்த கண்டம், எந்த தேசம், எந்த இனம், எந்த மதம், எந்த ஜாதியானாக இருந்தாலும் ஒன்று ரோம முத்திரையின் கீழ், ஆளுகையின் கீழாக இருக்கிறோம், இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையின் கீழாக இருக்கிறோம். இந்த செய்தியின் இறுதியிலே எந்த முத்திரையின் கீழாக நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, நெறிப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. இந்த 4 சுவிசேஷகர்களும் தங்களுடைய பாணியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷகர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் எழுதவில்லை, அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எழுதவில்லை, அவரை சுற்றி நடந்த எல்லா சம்பவங்களையும் எழுதவில்லை. காரணம், அவரவருடைய கோணத்திலே, மத்தேயு ஒரு கோணத்திலே கிறிஸ்துவை சித்தரிக்கிறார், மார்க் ஒரு கோணத்திலே சித்தரிக்கிறார், லூக்கா ஒரு கோணத்திலே சித்தரிக்கிறார், யோவான் ஒரு கோணத்திலே சித்தரிக்கிறார். இந்த அவருடைய பின்னணியிலே பல சம்பவங்கள் நாம் இணைத்து பார்க்கும்போது சரியாக உண்மையா இருக்கிறது, ஆனால் அவருடைய கோணத்திலே எழுதுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி மரணம், பாடுகள், உயிர்ச்செழுதலை இந்த 4 சுவிசேஷகர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம் இருக்கிறது. மெய்யான விசுவாசத்துக்கு அஸ்திவாரமே the birth, the life and the death and the resurrection of Jesus Christ. மெய்யான விசுவாசத்துக்கு மனிதன் சாரம்சமே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். ஆகவேதான் மற்ற காரியங்களை அவர்கள் எழுதினார்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பல கோணங்களிலே சித்தரித்தார்கள். அவருடைய பாடு, சிலுவையிலே அவர் அறையப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்தது, இந்த சம்பவத்தை 4 பேரும் எழுதியிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக இந்த 4 சுவிசேஷகர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடும், மரணம், உயிர்த்தெழுதலை பல மறுபடியும் அவரவருடைய கோணத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 சுவிசேஷகர்களும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது 3 கிரமங்களை தெளிவாக சொல்லுகிறார்கள். There is a particular order in which the 4 gospel writers have expressed the resurrection account. A particular sequence of events that they have followed. ஒரு குறிப்பிட்ட வரைமுறையை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையோடு நாம் இணைத்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது முக்கியமல்ல, அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் முக்கியமல்ல, பல கோணங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கல்லறையின் மேலே எல்லாருடைய கவனமும் இருந்தது. ரோம சக்கரவர்த்திக்கு, ஒருவேளை ரோம தேசாதிபதிக்கு அந்த கல்லறையின் மேல் ஒரு கவனம், யூத தலைவர்களுக்கு, மத தலைவர்களுக்கு அந்த கல்லறையின் மேலே ஒரு கவனம். ஏனென்றால் அவர்களுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துரதிருஷ்டவசமாக இந்த எத்தன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னார்கள். அவருடைய பாஷையில் அந்த வார்த்தை வேதத்தில் எழுக்கிறபடினாலே சொல்லுகிறேன். ரோம தேசாதிபதி கல்லறையின் மேலே கவனமாயிருந்தார். மத தலைவர்கள் அந்த கல்லறைக்கு என்ன நடக்க போகிறது, ஏனென்றால் 3 நாளைக்குள்ளே எழுந்திருப்பார் என்று சொன்னாரே, அந்த கல்லறையின் மேலே அவர்கள் கவனம் இருந்தது. ஸ்திரீகளுக்கும் அந்த கல்லறையின் மேலே கவனம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஸ்திரீகள் கூட அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பவில்லை. அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட்டு நாம் அதை பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாக்கலாம் என்று சுகந்த வர்க்கத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு ஓடுகிறார்கள். அவருடைய நம்பிக்கை, எப்படியாவது அவருடைய சரீரத்தை கொஞ்ச நாள் காப்பாற்ற வேண்டும், கல்லை யார் புரட்டி போடுவார், இது அவர்களுடைய எண்ணம். அவர்களுடைய நோக்கமும் அவர்களுடைய போக்கஸும் அந்த கல்லறையின் மேல் இருந்தது. சீஷருடைய நோக்கமும் இரவெல்லாம் அவர்கள் தூங்கியிருப்பார்களா என்று தெரியாது.
இயேசுவுக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை. இவ்வளவெல்லாம் அற்புதம் செய்தார், இவ்வளவெல்லாம் அடையாளம் செய்தார். இறுதியிலே அந்த ஈன சிலுவையிலே, அந்த சாபமான சிலுவையிலே மரித்து விட்டாரே. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் இவர்தான் மேசியா, இவர்தான் தீர்க்கதரிசி என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நாங்கள் எங்களுடைய ஊருக்கு போகிறோம் என்று ஒரு கவலையோடு திரும்பி போகிறார்கள். அவர்களுக்கும் இந்த கல்லறை ஏதாவது செய்தி சொல்லுமா என்று எல்லாருடைய கவனமும் அந்த கல்லறையின் மேல் இருந்தது. இப்படி இந்த கல்லறையின் மேலே எல்லாருடைய கவனமும் இருந்தபோது இந்த பின்னணியிலேதான் நாம் அந்த கல்லறையின் மேல் முத்தப்பட்ட ரோம அந்த சீலை நாம் பார்க்கிறோம், முத்திரையை நாம் பார்க்கிறோம். முத்திரை என்பது பொதுவாக ரோமர் காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு ஒரு மிக அதிசயமான வரலாறு. பழைய ஏற்பாட்டிலே 5 சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. அது அசீரியாவில் இருந்து ஆரம்பிக்கிறது. அசீரியா சாம்ராஜ்யம், ஒரு சிறிய வட்டம் போடலாம். இப்பொழுது இதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய சபையில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இந்த உதாரணம் தெரியும். தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இதை அநேகர் பார்க்கிறபடியினாலே பழைய ஏற்பாட்டை, குறிப்பாக ரோம முத்திரையினுடைய அதிகாரம், ரோம முத்திரைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக இந்த வரைபடத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சென்னையிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சென்னையில் இருக்கிற ராஜா பக்கத்திலே கோயம்புத்தூருக்கு வந்து அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறார். சென்னையும் கோயம்புத்தூரும் அவருக்கு சொந்தமாகிறது. ஆந்திராவிலிருந்து ஒரு ராஜா வந்து சென்னையை பிடித்தால் சென்னையும் அவருக்கு சொந்தமாகிறது, கோயம்புத்தூரும் அவருக்கு சொந்தமாகிறது. அவர் கோயம்புத்தூருக்காக தனியாக சண்டை போட வேண்டாம். இப்பொழுது ஆந்திரா ராஜ்யத்தின் கீழாக சென்னையும் வருகிறது, கோயம்புத்தூரும் வருகிறது. இப்பொழுது மும்பையிலிருந்து ஒரு அரசன் வந்து ஆந்திராவை பிடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆந்திராவும் சொந்தமாகிறது, சென்னையும் சொந்தமாகிறது, கோயம்புத்தூரும் சொந்தமாகிறது. இதற்கு அதிகமாக டெல்லியிலிருந்து ஒரு அரசர் வந்து மும்பையை பிடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த படத்தை பாருங்கள். டெல்லியிலிருந்து மும்பையை பிடிக்கிற அந்த ராஜாவுக்கு மும்பையும் சொந்தமாகிறது, ஆந்திராவும் சொந்தமாகிறது, சென்னையும் சொந்தமாகிறது, கோயம்புத்தூரும் சொந்தமாகிறது. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே 5 சாம்ராஜ்யங்கள். அசீரியர்கள் முதலாவது ஒரு பகுதியை பிடித்தார்கள், அங்கங்கு பிடித்து வைத்தார்கள். அவர்களை பாபிலோனியர்கள் பிடித்தார்கள். அவர்களை மேதோ பெர்ஷிய ராஜ்யம் பிடித்தது. அந்த வட்டம் பெரிதாய்க்கொண்டே வருகிறது. அந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யத்திற்கு பிறகு கிரேக்கர்கள் அந்த பகுதியெல்லாம் பிடித்தார்கள். இறுதியிலே ரோம சாம்ராஜ்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது உலகத்தின் பெரும் பகுதியை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆகவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், ரோமருடைய காலத்திலே தான் முதலாவது குடிமதிப்பு எழுதப்பட்டது. குடிமதிப்பு நடந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். மக்கள் வரி செலுத்த வேண்டும் என்பதற்காக உலகம் எங்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ரோம சாம்ராஜ்யம் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த முத்திரை மிக மிக வல்லமை வாய்ந்தது. அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை, உயிர்த்தெழவில்லை என்பதை மறுப்பதற்காக எப்படியாவது அவருடைய சரீரத்தை இங்கு உள்ளே வைத்துவிட்டு முத்திரை போட்டு, ஒருவேளை அவர் உயிர்த்தெழுந்து காணாமல் போய்விட்டாலும் அந்த முத்திரை இருக்கிறது, அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் சாதாரண மனிதன் தான், அவர் தச்சனுடைய குமாரன் தான் என்று பிரகடனப்படுத்துவதற்காக இந்த ரோம முத்திரையை அவர்கள் பதித்தார்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சபைகளிலே கடந்த நாட்களிலே உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அதற்கு பிரதியுத்தரம் சொல்லுவார்கள். Jesus is risen would be the first, the initial utterance of people, and then the response would be indeed he is risen. மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார், மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய விசுவாசம் வெறுமையாக்கப்பட்ட கல்லறை. பாலஸ்தீன தேசத்திலே இந்த கல்லறை இன்றைக்கும் வெறுமையா இருக்கிறபடியினாலே அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய முத்திரை அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு யூதர்களும் சரி, அவர்களை சார்ந்தவர்களும் சரி, ஒரு பேச்சை உலவ விடுகிறார்கள். அது என்ன பேச்சு? அவருடைய சரீரத்தை சீஷர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள். இங்கே ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி இருக்கிறது. சீஷர்களுக்கு அவ்வளவு தைரியமா என்ன? சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ஓடி போனவர்கள்
கல்லறைக்குள் புகுந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டு இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர் தெழுந்து வந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு சீஷர்கள் என்ன தைரியசாலிகளா? இயேசு கிறிஸ்துடைய சில்லர் இயேசு பேதுருவை பற்றி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட உடனே எல்லாரும் ஓட ஆரம்பித்தார்கள், சிதறினார்கள். இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருந்தார், நீங்கள் எல்லாரும் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்னார். எல்லாரும் ஓடிவிட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் செல்லுகிறான். யோவான் மாத்திரம் தட்டு தடுமாறி சிலுவை வரைக்கும் வந்தான். மற்றவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இந்த சீஷர்கள் என்ன அவ்வளவு தைரியசாலிகளா? கோழைகள். ஆண்டவர் சிலுவை பற்றி பேசும் பொழுதெல்லாம், சிலுவையிலே தாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவேன் என்று சொல்லும் போதெல்லாம், இது உமக்கு நடக்கக்கூடாது, இந்த காரியம் நடந்தால் எங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று தங்களுடைய கோழைத்தனத்தை ஏற்கனவே சொன்னவர்கள் இப்பொழுது அந்த கல்லறைக்கு போய் கல்லறையினுடைய அந்த ரோம முத்திரையை உடைத்துக் கொண்டு பெரிய கல்லை புரட்டி போட்டு ரோம சேவகர்கள் அங்கே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீறி இவர்கள் சரீரத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாதா? அவர்கள் அவ்வளவு சாமர்த்தியசாலிகளா? இவர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் அப்படி எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள், ரோமர்கள் எப்படி பாதுகாப்பார்கள் என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை 4 போர் சேவகர்கள் வருவார்கள். 4 மணி நேரம் தான், விழிப்புடன் பாதுகாப்பா இருக்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் இரவும் பகலும் எவ்வளவு நாள் ஒரு காவல் இருக்கிறதோ 4 போர் சேவகர்கள் முறை மாற்றி டர்ன் போட்டு அவர்கள் அங்கே பாதுகாப்பார்கள். தூங்கிவிடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வல்லமையுடைய ரோம முத்திரை. காலையில் அதிகாலையிலே சீஷர்களும் குறிப்பாக சகோதரிகள் அதிகாலையிலே எழுந்து முதலாவது ஓடி அங்கே பார்த்த பொழுது தூதன் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மரித்தவரை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Why are you searching the living among the dead? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறவர்களே நீங்கள் என்ன? ரோம முத்திரையினாலே பயந்தார்கள். இன்றைக்கு காலையிலே இந்த பின்னணியிலே தான் ரோம முத்திரை எங்கே பதிக்கப்பட்டது. ஆனால் வேதத்திலே இதோடு இணைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை சம்பந்தப்படுத்தும்? உயிர்த்தெழுதலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1-2 வசனங்களை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். பவுல் ரோமா சபைக்கு எழுதும் போது கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுடைய நன்மை பற்றி எல்லாம் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார். ரோமர் 8:11, Roman chapter 8 verse 11 suggests the Holy Spirit God indeed was in operation in the act of resurrection. 215வது பக்கம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த வார்த்தையை கவனிப்போம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடே எழுப்பினார். அவருடைய உயிர் தெழுதலே அவருடைய செயல் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே பரிசுத்தாவினுடைய கிரியை பார்க்கிறோம். During the birth of Jesus Christ, the operation of the Holy Spirit was evident. மரியாளிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னிடத்தில் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வந்திருக்கிறார், அவருடைய பலன் உன்னை நிழலிட்டு இருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்திருக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The epistle to Ephesians chapter 1 and verse 19. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்பதற்கான சான்று. புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். Ephesians chapter 1 and verse 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. தாம் என்று சொன்னால் இதை யாரை பற்றி சொல்லுகிறார் என்பதற்கான தெளிவை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் அந்த ஆவியானவரை கொண்டு அவர் எழுப்பினார். இப்படியாக இயேசு கிறிஸ்து, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே
அவருடைய ஊழியத்திலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டாரோ, யோவான் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவருடைய ஊழியத்திலே ஊற்றப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு ஆழமாய் முழுமையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இணைந்து செயல்படுகிற பரிசுத்தருடைய கிரியை இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலும் அது இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஒரு முக்கியமான அடையாளம், பல அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு முக்கியமான அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் மேல் சரித்திரத்திலே ஊற்றப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து மேலே போனார், அவர் உயிர்த்தெழுந்து போனார் என்பதற்கான சான்று. ஏனென்றால் நான் போவேன், போனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். நான் போகாவிட்டால் கிட்டத்தட்ட பரிசுத்த ஆவியானவர் சரித்திரத்திலே வரமாட்டார். அவர் நித்திய ஆவியானவர். ஆனால் இறையிலே நாம் அதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அவர் இறங்கி வருகிறார். தயவு செய்து இந்த 1-2 வசனங்களை கூர்ந்து கவனிக்கும்படி அன்புடன் கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 19. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இந்த பிழைப்பு எப்படி வருகிறது? Because I live, you also will live. எப்படி அவர்கள் பிழைப்பார்கள்? இயேசு கிறிஸ்து போய்விட்டாரே, அவருடைய நம்பிக்கை போய்விடுமே. இங்கே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர், the spirit of life, அவர் ஊற்றப்படுகிறார். இன்னும் 2 அதிகாரம் பின்னாலே திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வருவோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷரிடத்திலே பேசின வார்த்தைகள். யோவான் 16:7. John chapter 16 and verse 7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எப்படி போகிறார்? மரித்து உயிர்த்தெழுந்து மேலே போகிறார், பிதாவுடைய வலது பார்சலுக்கு போகிறார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் யார் என்பது நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வர முடியாது. நான் போவேனே ஆனில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் பரலோக அடையாளம் என்ன? The heavenly mark of the resurrection of Christ is indeed upon the arrival of Jesus Christ, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே சரித்திரத்திலே ஊற்றப்படும் பொழுது மாத்திரமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நிச்சயம். இல்லாவிட்டால் அவர் உயிர்த்தெழுந்ததற்கான சான்று பரலோகத்திலிருந்து இல்லை, மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். Acts chapter 1 and verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே ஊற்றப்பட போகிறார். இப்படி உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்கிறது. ரோமமுத்திரையை பார்த்தோம், ரோமமுத்தினுடைய பின்னணியை பார்த்தோம். யூதருடைய வாழ்க்கையிலே, யூத மத தலைவர்களுடைய வாழ்க்கையிலே, அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தாக்கத்திலே ரோம முத்திரை எவ்வளவு முக்கியமானது, ஏன் அந்த கல்லறையை சீல் வைத்தார்கள் என்று படித்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அடையாளமாக அவர் ஊற்றப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை என்ன செய்கிறார்? அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை நாம் அறிக்கையிட உதவி செய்ய முடியும். 1-2 வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையினுடைய அந்த அடையாளத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். The Epistle to Ephesians chapter 1 verse 13. 264வது பக்கம். எபேசு சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்களும் என்றால் இங்கே எபேசு சபை விசுவாசிகள், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை பார்க்கிறோம். ரோம முத்திரையினுடைய பின்னணியை பார்த்தோம், அதனுடைய அதிகாரத்தை பார்த்தோம், அதனுடைய வீரியத்தை பார்த்தோம். எந்த முத்திரையினுடைய தன்மையும் மூன்றாக நாம் இணைத்து பார்க்க போகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் விசுவாசிகள் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். You are sealed in the Holy Spirit. யாரை பார்த்து சொல்லுகிறார்? விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் ஒரு விசுவாசம் சார்ந்தது. இன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கும் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கும் யூதருக்குள்ளே என்ன பேச்சு இருக்கிறது? மத்தேயிலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சீஷர்கள் திருடி கொண்டு போய்விட்டு, ஏற்கனவே கேட்டோம், தைரியசாலிகளா இல்லை, அவர்கள் திருடி கொண்டு போய் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள், இந்த பைத்தியக்காரர்கள் என்று இன்றைக்கும் யூதர்களுக்குள்ளே அது பிரச்சாரம் நடைபெறுகிறது. அப்படி என்றால் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்கும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, என்னுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. முத்திரை அவருடைய கல்லறையின் மேல் ரோம முத்திரை போடப்பட்டது உண்மை. ஆனால் அவர் உயிர் தெழுந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவத்தை தான் இன்றைக்கு காலையிலே 3 கிரமப்படிகளின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். விசுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு விசுவாசம் அவசியம் என்பதற்கு 1-2 வசனங்களை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்திற்கும் பெரிய பங்கு இருக்கிறது. யோவான் 20:29 தோமாவை பற்றி படிக்கிறோம். இந்திய தேசத்திற்கு வந்தாரே அந்த தோமா, அதற்கு தோமா, இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் விசுவாசிக்கவில்லை, நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு விசுவாசம் அவசியம். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். பவுல் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற ஒரு நீண்ட அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 242வது பக்கம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உயிர்த்தெழுதலுக்கு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் எங்கிருந்து புறப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன உடனே தேற்றவாளனாகி அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த அடிப்படையிலே பாவத்தை குறித்து உணர்த்தப்படும் போது, இருதயம் குத்தப்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? மனம் திரும்பி, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனாலே அல்ல, எந்த குடும்பத்திலே பின்னணியினாலே பிறந்திருந்தாலும் சரி, நம்முடைய பெயர்கள் கிறிஸ்துவுக்கு பெயராக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:7 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:7 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நம்முடைய விசுவாசம், அதற்கு விசுவாசம் என்றே பொருள்படாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நிறைய பேர் சொல்ல, நான் விசுவாசிக்கிறேன் என்று பலர் நம்பினார்கள். யூதர்கள் கூட வேறு வகையில நம்பினார்கள். அவருடைய சீஷர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள். அதைத்தான் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து உங்களுக்கு பல சிந்தனைகள் இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்திற்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார், நான் அடிக்கப்படுவதற்காக மெய்யாகவே எனக்கு என்னுடைய ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசிக்கும் போது, மனம் திரும்பும் பொழுதுதான் மெய்யான விசுவாசம். அதுதான் உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம். இப்படி உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. ரோம முத்திரையை பார்த்தோம், பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை பார்த்தோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்பதற்கு பார்த்து அந்த 3 படிகளையும் பார்த்து முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், மறுபடியும் எபேசியர் 4:30 பார்க்கிறோம். Ephesians chapter 4 verse 30, wherein which we see again believers, those who believe on Christ with repentance are sealed in the Holy Spirit. அன்றியும் எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Do not grieve the Holy Spirit of God
by whom you are sealed unto the day of redemption. You are sealed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோம முத்திரையுடைய பின்னணியை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை எப்படி உயிர்த்தெழுதலோடு சம்பந்தமாகிறது. விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த முத்திரை தான் நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வெறும் நாவினாலே அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, இருதயத்திலே விசுவாசித்து நாம் ஆசீர்வாதத்தை காண்கிறோம் என்பதற்கு உறுதியாயிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷகர்களும் உயிர்த்தெழுதலினுடைய அந்த முத்திரையினுடைய 3 அடையாளத்தை சொல்லுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் அந்த 3 அடையாளத்தை பார்க்கலாம். இந்த 4 சுவிசேஷத்திலே சில வசனங்களுக்கு நாம் போகிறோம். அந்த படி முக்கியம். The order in which the 3 implications of the seal, the work of the Holy Spirit, is written in the Word of God. The order is so important. அதனுடைய கிரமத்தை பார்க்கலாம். The 4 Gospels, the 4 Gospel writers have clearly laid out the 3 sequence of the implication of the work of the Holy Spirit. முதலாவது, முத்திரை என்று சொன்னாலே ரோமர் காலத்திலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை அதோடு தொடர்புடைய பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையானாலும், முத்திரை என்பது பாதுகாப்பை சொல்லுகிறது. சீல் denotes security. பாதுகாப்பை சொல்லுகிறது. பாதுகாப்பு என்றால் இன்னொரு வகையிலே உயிர்த்தெழுந்த பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீஸ், சமாதானம். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இருக்கிற வாழ்க்கையிலே சமாதானம் இருக்க முடியும். ரோமருடைய அதிகாரத்திலே பயம் இருந்தது. பயம்தான் அவர்களுடைய ரோம பிரஜைகள் பயப்படுவார்கள், வரிக்கு பயப்படுவார்கள், அவருடைய சட்டங்களுக்கு பயப்படுவார்கள், அவருடைய அதிகாரத்துக்கு பயப்படுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்று சொல்லும் போது 4 சுவிசேஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவருடைய கோணத்திலே மறுபடியும் எழுதியிருந்தாலும் சமாதானத்தை முதலாவது சொல்லுகிறார்கள். 4 சுவிசேஷங்களிலும் சமாதானத்தினுடைய அறிகுறி இருக்குது. குறிப்பாக யோவான் சுவிசேஷத்திற்கு நாம் வருவோம். யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 3 முறை சமாதானம் 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 என்ற வார்த்தை வருகிறது. In the account of, as per the account of John, in chapter 20 alone, we find the word peace, the occurrence of peace 3 times. யோவான் 20ஆம் அதிகாரம் 3 இடங்களிலே தொடர்ச்சியாக நாம் அதை பார்க்கிறோம். முதலாவது 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், அந்த வார்த்தையை கவனிப்போம். பயம் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. பயம் இருக்கும்போது செக்யூரிட்டி இருக்காது. ரோம முத்திரை பயம், ரோம முத்திரை பாதுகாப்பற்ற நிலைமை. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல் முறையாக சமாதானத்தை சொல்லுகிறார். பூட்டி இருக்கிற கதவு, ஏற்கனவே கதவை பூட்டி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். கதவு பூட்டி இருக்கும் போது உள்ளே ஒருவர் வந்து சமாதானம் என்று சொன்னால் எங்கே சமாதானம் கிடைக்கும்? சீஷருடைய நிலைமை அவ்வளவு பரிதாபம். அடுத்தது 21ஆம் வசனத்தை பார்க்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் சமாதானத்தை சொல்லுகிறார். மறுபடியும் 3வது முறையும் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். verse 26 again of John chapter 20. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 3 instances in which we find in John's gospel alone in the chapter 20, the word, the pronouncement peace is being declared. சமாதானத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்னுடைய அடையாளம் என்ன? அதனுடைய முதல் படி சமாதானம், the peace of God. அவர்கள் பயந்திருந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால் 4 சுவிசேஷகர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை சொல்லும் போது பயத்தை பற்றி சொல்லாமல் யாருமே விடவில்லை. மத்தேயும் பயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், மார்க்கும் பயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், லூக்காவும் பயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார், யோவானும் பயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். இது ஆச்சரியம். ஏனென்றால் 4 சுவிசேஷகர்களும் ஏற்கனவே சொன்னது போல தங்களுடைய கோணத்திலே பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதலை சொல்லுகிறார்கள். உயிர்த்தெழுந்த சமயத்திலே அந்த சூழ்நிலையிலே அவருடைய பயத்தை சொல்லுகிறார்கள்.
இந்த பயத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதானம் எங்கிருந்து புறப்படுகிறது? பரிசுத்த ஆவியானுடைய கிரியின் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும் அவர் மூலமான மெய்யான சமாதானத்தை பெறுவதற்கும் ஏதுவாகிறது. இந்த காலையிலே நேரடியாக இந்த காணொலியின் மூலமாக வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், வாலிபர் சிறியோர் பெரியாராயினும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் செழுந்தார், எனக்கு வர வேண்டிய நித்திய ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டார் என்ற அடிப்படையிலே அந்த மனம் திரும்புதலினுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்றிராவிட்டால் இன்னும் ரோம முத்திரை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ரோம முத்திரையினுடைய அடித்தளம் தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. பயம் இருக்கிறது. பயம், யாராவது நான் பயந்தாங்கொள்ளி என்று நெற்றியிலே ஒட்டி கொண்டு யாராவது திரிவோமா? அல்ல. ஆனால் சிறு வயதிலே பயந்திருப்போம். வாலி பிராயத்தில் ஒருவேளை பயப்படாதவர்கள் கூட, நான் எதற்கும் பயப்படாதவன் என்று சொல்லுகிறவர்கள் கூட, சிறு பிள்ளையாய் நீங்கள் பயந்திருப்பீர்கள். எதிர்காலத்திலே பயப்படுவதற்கு வாய்ப்புண்டு. வயதாகும் போது பயத்திற்கு வாய்ப்பு உண்டு. பயப்படாத மனுஷன் கிடையாது. ஏனென்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே எபிரேயாக்கியன் சொல்லுகிறார், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கக்கூடியவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இந்த உலகத்திலே அரண்மனையை பயம் விட்டு வைக்கவில்லை. சாதாரணமான மக்களை, படித்தவர்களை, பணக்காரர்களை, யாரையும் மரணம் பயம் விட்டு வைக்கவில்லையே. அது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய முத்திரையினுடைய அடையாளம், பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையினுடைய அடையாளம், பாதுகாப்பு. அந்த முத்திரை என்றால் பாதுகாப்பு. அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் வேறு யாரும் அவர்களை தொட முடியாது. ஒரு கடிதத்தில் முத்திரை போடப்பட்டால் அது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய பாதுகாப்பு. சமாதானம் அதனுடைய அடையாளம். சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு வாருங்கள். உயிர்த்தெழுதலுக்கும் தேவனுடைய சமாதானத்திற்கும் உள்ள தொடர்பை உங்கள் முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், 5ஆம் அதிகாரம் 1 வசனம். Let's get the link between faith and resurrection, or the peace and resurrection. It is written in Romans chapter 4:25 and chapter 5 verse 1. ரோமன் 4ஆம் அதிகாரம் 25, 5ஆம் அதிகாரம் 1 வசனங்கள். அவர், இயேசு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரெசரக்ஷன், எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக let's look into the link here. Therefore 5ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை. தேவனோடு சமாதானம், பீஸ் வித் காட். இன்றைக்கு அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால், பணம் உங்களை காப்பாற்ற முடியாது, மருத்துவம் உங்களை காப்பாற்ற முடியாது, அறிவியல் முன்னேற்றம் உங்களை காப்பாற்ற முடியாது, அரசியல் இணைப்புகள் உங்களை காப்பாற்ற முடியாது, பெரிய பலம் உங்களை காப்பாற்ற முடியாது. தேவன் மூலமாக சமாதானம் தான் பரிசுத்த ஆவியாருடைய முத்திரை. அதை பெற்றவருடைய வாழ்க்கையிலே தான் தேவனுடைய சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் என்றால் நமக்குள்ளேயே சமாதானம். The peace of God leads us into peace within. தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுதலுக்கும் நமக்கும் உள்ள, நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் வருகிற சமாதானத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். John chapter 20 and verse 21. How God's peace leads us on. எப்படி தேவனுடைய சமாதானம் நம்முடைய ஆத்மாவை சமாதானப்படுத்துகிறது. யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். முதலாவது சமாதானம். அதனுடைய விளைவு, நீங்கள் போகலாம், நீங்கள் கிரியை செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் வாரத்தின் முதல் நாளிலே இது நடந்தது. 19ஆம் வசனத்திலே, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாக எல்லாருக்கும் விடுமுறை. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போங்கள், இந்த சமாதானத்தை சுமந்து கொண்டு போங்கள். வேலை செய்கிற இடத்திலே அந்த சமாதானத்தை பரப்புங்கள். படிக்கிற இடத்திலே அந்த சமாதானத்தை நீங்கள் பரப்ப முடியும். தேவனுடைய சமாதானம்.
முத்திரையினுடைய முதல் அடையாளம் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி என்று சொன்னால் பீஸ். பரிசுத்தாவினுடைய முத்திரை. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய முத்திரையிலே சமாதானம் குலைக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த முத்திரை பயந்து விட்டார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் முத்தியத்தை யாரோ உடைத்து இயேசு கிறிஸ்துடைய சிலுவை சரீரத்தை கொண்டு போய் விட்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் பயந்து ரோமர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டதே, கல் புரட்டப்பட்டது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய முத்திரைக்கு நீங்கள் பயப்பட வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கிறோம், அந்த முத்திரை உடைக்கப்பட்டு கல் புரட்டப்பட்டதினாலே பணம் கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செய்தி பரம்ப சொல்லுகிறார்கள். யூ நீட் டு பே டு பை பீஸ். இந்த உலக சமாதானம் எப்படிப்பட்டது? ரோம பிரஜை ஆவதற்கு நிறைய பேர் பணம் கொடுத்து ரோம பிரஜை ஆவார்கள். அப்படி ரோம பிரஜையானால் அவர்களுக்கு சில சாக்கியங்கள் உண்டு. அப்படி பணம் கொடுத்து சமாதானத்தை சம்பாதிக்கிறார்கள். இன்று உலகத்தினுடைய நடைமுறைகள் அதுதான். குடும்பங்களிலே சமாதான குறைச்சல், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல், பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர்கள் பொய் சொல்லி சமாதானத்தை சந்திக்கிறார்கள். இன்றும் நாம் நடைமுறை வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது பொய் சொல்லி சமாதானத்தை சம்பாதிக்கிறோம். இது ரோம முத்திரையினுடைய அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த முதல் அடையாளம் சமாதானத்தினுடைய அடையாளம். நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தாக்கங்கள் வந்தாலும், எனக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தினாலே சரீரத்தை மாத்திரம் கொல்லவருக்கு நான் பயப்படாதபடி சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்லவருக்கு நாம் பயப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையினுடைய முதல் அடையாளம் சமாதானம், செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்தியமாக தேவனோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். பவுல் இதை அருமையாக சொல்லுகிற படத்தை பார்க்கிறோம். எபிசியன் சாப்டர் 2 verses 14 and 15. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, 2 முறை சமாதானம், 3 முறை அது வருகிறதை பாருங்கள். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். எப்படி எனில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகி நடு சுவரை தகர்த்து, 15ஆம் வசனத்திலே சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி. 17ஆம் வசனத்தை பார்க்கலாம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். The first implication, the foremost implication of the resurrection of Christ by the operation of the Holy Spirit is the identification or the assurance that we have peace with God. On that basis we have peace within. தேவனோடு சமாதானம், அந்த ஆவியானுடைய முத்திரையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, சுருக்கமாக பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையினுடைய இரண்டாவது அடையாளம் அத்தாரிட்டி. ஒவ்வொரு முத்திரைக்கும் அதிகாரம் இருக்கிறது. There is authority that is involved with any seal. அந்த முத்திரை யார் பாட்டாரோ அவரை தவிர அதில் உள்ள அம்சங்களை, அந்த செய்தியை மாற்ற முடியாது. பவர், பீஸ் அண்ட் பவர், வல்லமை. உயிர்த்தெழுந்த 4 சம்பவங்களையும் பாருங்கள். குறிப்பாக இந்த 4 ஆக்கியவன்கள் எழுதியிருக்கிறது பாருங்கள். முதலாவது சமாதானத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது வல்லமையை சொல்லுகிறார்கள். The power is involved. From peace to power. சமாதானத்தில் இருந்து வல்லமைக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். இந்த சீஷர்களை பொறுத்தளவிலே நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்த போது ஓடிவிட்டார்கள், மறைந்து விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பேதுருவரிடத்திலே ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணி, வேலைக்காரர்கள் எளியவர்கள் அல்ல, அவர்கள் தாழ்வானவர்கள் அல்ல. அந்த இடத்திலே வேலைக்கார சகோதரி வந்து சொல்லுகிறார், நீயும் அந்த கலிலேயா, நீயும் அவர்களைப் போல ஒருவராய் இருக்கிறாய் என்று சொல்லும் போது, எனக்கு தெரியாது என்று சபித்தவன். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கிறோம், அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தார்கள். ஒரு பெண்மணியிடம் அவரை தெரியாது என்று சொன்னவன் எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு திரள் கூட்டத்திற்கு பிரசங்கம் செய்ய முடியும்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துதான் உங்களுக்கு பாவத்துக்காக மரித்தவர், உயிர்த்தெழுந்தார் என்று அவ்வளவு தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறான். இது எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஏனென்றால் தீமோத்தேயு ஒரு டிமிட் பர்சன், அவன்
அதிகமாக டிமிடிட்டி அவனுக்கு இருந்தது. பயமாக இருந்தவன். 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்திலே அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்றே சொல்லுகிறார். அவனுக்காக ஒரு தனிப்பட்ட நிருபத்தை எழுதும் போது, போதக நிருபத்தை எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்ட ரோமர் புஸ்தகத்திற்கு வருவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உயிர் செழுந்த ஆண்டவர் போனதற்கு பிறகு இந்த உலகத்திலே வந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? ரோமர் 8 அதிகாரம் 15 வசனத்திலே, Romans chapter 8 verse 15 describes the indwelling of the Holy Spirit and his attestation within our heart. ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், the spirit, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பயப்படுகிற ஆவி அல்ல, வல்லமையை இங்கே நாம் பார்க்கிறோம். சீஷரிடத்திலே, பெண்மணியிடத்திலே, இது விருடத்திலே மறுதளித்தவர் தைரியமாக சொல்லுகிறார், வல்லமை வருகிறது. from peace to power. முத்திரைக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. அந்த அத்தாரிட்டி என்ன? நான் கடவுளுடைய பிள்ளை. அந்த நம்பிக்கை, பலன். 1-2 வசனங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியன் chapter 15 and verse 17. எப்படிப்பட்ட வல்லமை அது? உயிர் தெழுந்த வல்லமை. சாதாரணமான வல்லமையா? பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை முத்திரை போடும்போது, விசுவாசிகளாகும் போது நம்மை முத்திரை போடும்போது கொடுக்கப்படுகிற வல்லமை எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 15:17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்படி என்றால் பாவத்தின் மேலே வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வருகிறோம். Our perceptions changed. Our likes and dislikes have been renewed or transformed. நான் முன்பு இருந்தது போல இல்லை, இப்பொழுது நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை புதுப்பித்திருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 வசனம். சீஷர்களை பற்றி வேதவசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். உயிர் செழுதற்கு முன்பாக சீஷர்கள் எப்படி இருந்தார்கள், உயிர் செழுந்ததற்கு பிறகு எப்படி மாற்றப்பட்டார்கள். இந்த ஒரு வசனம் அருமையான சான்று. This one particular verse is a clear evidence of the kind of power that the disciples have possessed because of the work of the Holy Spirit through resurrection. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13 வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அப்போஸ்தலர் 4:13, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவர்கள் யார்? பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள். இவ்வளவு தைரியமாக பேசுகிறார்களே, ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். they had been with Jesus. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அதனுடைய அடையாளம் என்ன? கல்வாரியிலே காணாமல் போனார்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, அவருடைய விசுவாசம் பலப்பட்ட பொழுது தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அதே 4 அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:31, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு they were filled with the Holy Spirit. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவர்கள் யார்? இந்த தைரியமாய் சொன்னார்கள் இவர்கள் யார்? கோழைகள், படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், சிலுவை கண்டால் வெட்கப்பட்டவர்கள். வெட்கம் அவர்களுக்கு வந்து மூடிற்று. ரோம அந்த சீலிலே, அந்த முத்திரையிலே பயம் இருக்கிறது. பிலாத்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து அதிகாரம் கொடுத்தாலுடைய அதிகாரம் இல்லை, ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஓரளவிற்கு தான் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority is given unto me on heaven and earth. அவர் சமாதானத்தை, மத்தேயிலே சமாதானத்தை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், from peace to power. அதாவது ownership, security to authority. சீலிலே, முத்திரையிலே செக்யூரிட்டி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, சமாதானம். முத்திரையிலே அத்தாரிட்டி இருக்கிறது, பவர். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தருடைய முத்திரையை பெற்றவர்கள் கிடையாது. இந்த காலம் பயமுறுத்துகிற காலம் தான். வேதத்திலே கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று தெரியாது. நம்மை ஜீவனோடு கடவுள் வைத்திருப்பது, தேவன் வைத்திருப்பது அவருடைய இரக்கம், அவ்வளவுதான். ஆனால் நாம்
கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றவர்களா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையை பெற்றவர்களா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றவர்கள் மேல் நோக்கி பார்க்கிறவர்கள். கொலோசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அருமையாக உயிர்த்தெழுதலோடு அதை சம்பந்தப்படுத்தி பவுல் சொல்லுகிறார். கொலோசியன் சாப்டர் 3 and verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், if you are been alive and resurrected in Christ or through Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Seek that is up there. Seek something higher, the wonderful. மிஷனரி வாழ்க்கை பார்த்து வருகிறோம். படிப்பறியாதவர்கள் அதில் இருக்கிறார்கள். வில்லியம் கேரி ஒரு செருப்பு தைக்கும், கிழிந்த செருப்பை தைக்கும் தொழிலாளி. அவருக்கு தைரியம் எப்படி வந்தது? சகோதரிகள் சிலர் ஏமி கார்மைக்கலை படித்தோம், ஹைடாஸ்கரை படித்தோம். பெண்மணிகள், வாலிப பிள்ளைகள், எப்படி அந்த தைரியம் வந்தது? பலவீனமாய் இருந்தவர்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் இருந்தது. ஏன், எப்படி அந்த தைரியம் வந்தது? உயிர் செழுந்த அந்த வல்லமை, அந்த அத்தாரிட்டி, பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை அவர்கள் பெற்றபடியினாலே. மூன்றாவது, the purpose, the peace, the power and the purpose. முதலாவது சமாதானம், இரண்டாவது வல்லமை, மூன்றாவது நோக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே, உயிர் செழுந்தவருடைய வாழ்க்கையிலே தெளிவான, உயிர் செழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே தெளிவான நோக்கம் இருக்கிறது. There is always purpose, a greater purpose involved in upon those who have believed in the resurrection of the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற உயிர் செழுதலின் நம்பிக்கை அந்த விசுவாசத்தை பெற்றவருடைய வாழ்க்கையிலே நோக்கம் இருக்கிறது. Do you have a purpose? இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன? வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிறோம் என்பதா? இல்லாவிட்டால் சிங்கப்பூர்ல அடிக்கடி சொல்லுவார்கள், ஒரு மனைவி, ஒரு கணவன், 2 பிள்ளைகள், 3 பெட்ரூம் வீடு, 4 சக்கர வண்டி, 5 லட்ச சம்பளம், 1 wife, 1 husband, 2 children, 3 bedroom house, 4 wheeler, 5 digit salary. இவ்வளவுதான் வாழ்க்கை. உயிர் செழுந்த ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை பெற்றவருடைய வாழ்க்கையிலே நோக்கம் இருக்கிறது. இந்த சீஷர்களை பற்றி நமக்கு தெரியும். நோக்கம் இல்லாமல் அலைந்தார்கள். சிலுவைக்கு வரைக்குமாவது ஏதாவது இயேசு கிறிஸ்துவோடு அங்கும் இங்கும் ஒட்டி கொண்டிருந்தார்கள். அவ்வப்பொழுது அவர்களுடைய சிந்தையிலே முரண்பாடு இருந்தாலும் ஒட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சிதறி போனார்கள். அவருடைய வீட்டுக்கு போனார்கள். பேதுரு தன்னுடைய வேலைக்கு போகிறேன் என்று போய்விட்டார். அவனை ஏற்கனவே ஆண்டவர் அழைத்தார். உன்னை மனுஷனை உன்னை இப்படி மாற்றுவேன், அப்படி மாற்றுவேன் என்று அழைத்தார். சிலரை மீன் பிடிக்கிறவன், வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். அந்த நோக்கத்தை எல்லாம் மறந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். சிலுவை பார்த்த உடனே ஓடிவிட்டார்கள். சிலுவைக்கு பின்பு உயிர் செழுதல் என்பதை நம்பவில்லை. ஆகவே அவர்கள் சிதறி இருந்தார்கள். அதேபோல ஸ்திரீகள் எல்லாம் கல்லறைக்கு பக்கம் போகும்போது யார் கல்லை புரட்டுவார்? அவருடைய எண்ணம் முழுவதும் எதை ஆக்கிரமித்திருந்தது? யார் அந்த கல்லை புரட்டி போடுவான்? எப்படி அந்த சரீரத்தை பாதுகாப்பது? இப்படிப்பட்ட பின்னணியிலே பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையினுடைய சாரம்சம் என்ன? நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. we have a purpose. ஏனென்றால் முத்திரையிலே ஓனர்ஷிப் இருக்கிறது. முத்திரை என்று சொன்னால் ஓனர்ஷிப், from security to authority to ownership. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தார் வைக்கிற நோக்கத்தை போல நாம் இருக்க முடியாது. 1-2 வசனங்களை பார்த்து முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, 18ஆம் வசனத்திலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார். தி பவர். 20ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், உபதேசம் பண்ணுங்கள். From peace to power to purpose. இதுதான் முத்திரையினுடைய அடையாளம். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். 1-2 வசனங்களை பார்த்து நிறைவு செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்த பொழுது என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் போய் மன்னிப்பை பிரகடனப்படுத்துங்கள். There is one message, there is one purpose for which we live. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்பினுடைய அடையாளம். தேவனிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அதனுடைய அடிப்படையிலே மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துவது. The vertical relationship, on that basis the horizontal relationship.
நேர்கிடையான உறவு, அன்பு, அதனுடைய அடிப்படையிலே கிடைமட்டமான அன்பு. சீஷரிடத்துல ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கேட்டான், 10 கற்பனைகளை நான் எப்படி கை கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதனுடைய அடிப்படையிலே உன்னிடத்திலே நீ அன்பு கூர்ந்தாய், கிறிஸ்துவிலே சிலுவையின் மூலமாக மன்னிப்பை பெற்ற நீ மற்றவரிடத்திலே அன்பு செலுத்து. எபேசியர் 4:30 பரிசுத்தாவினுடைய முத்திரையை பற்றிய அடுத்த கோணத்தை பார்க்கிறோம். கடைசி கோணம், அதாவது the purpose. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். Grieve not the Holy Spirit. அவர் உங்களுக்குள்ளாக நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை வெளியிலிருந்து வாருவேறும் என்று கூப்பிடுவதல்ல. பரிசுத்த ஆவியானவர், இயேசு ஆவியானவருடைய கிரியினாலே மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இது நம்முடைய நோக்கம். The purpose is not to grieve the Holy Spirit of God, who has been given as a deposit unto the day of salvation. நம்முடைய நித்திய மகிமைக்காக first installment, முதல் இன்ஸ்டால்மெண்ட் போன்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டிருக்கிறார். இதுதான் purpose. என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர், நான் தேவனுடைய ஆலயமாக்கப்பட்டிருக்கிறேன். உயிர் தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ரோமருடைய அத்தாரிட்டி என்ன, ரோமருடைய சீல் என்ன? நோக்கமில்லாத வாழ்க்கை, அதிகாரம், பணம், பொருள், இவைகள் தான் இன்றைக்கு மனிதன் தேடி இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். பணம் மனிதனை காப்பாற்ற முடியவில்லை. அது நோக்கமாய் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்தது. உறவுகள், தறிவிட்டு போன உறவுகள், சிந்தனைகள், டிவி போன்ற ஊடகங்கள் மூலமாக வருகிற தாக்கங்கள், நோக்கம் சிதறடிக்கப்படுகிறது. பரிசுத்தாவுடைய முத்திரை பெற்றவருடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற வாழ்க்கை. ரோமருடைய வாழ்க்கையிலே பயம் இருந்தது, ரோம முத்திரையிலே பயம் இருந்தது. பரிசுத்தாவுடைய முத்திரையிலே பயம் இல்லை. சமாதானம், வல்லமை, நோக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கம் இருக்கிறது? இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்போம், நாளைக்கு இருப்போமோ தெரியாது. அவ்வளவு கொடூரமான நாட்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எதை நோக்கமாக வைத்திருக்கிறீர்கள்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மாவை அவரோடு நெருக்கி வாழ வேண்டும். ஒரு மனிதன் சொன்ன ஒரு கோட்டை மாத்திரம் சொல்லி பிடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் மரணம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என் மரணத்தை புரட்டி போட்டது. Listen to this please. கிறிஸ்துவின் மரணம் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய மரணத்தை சந்திக்க எனக்கு உதவி செய்கிறது. The death of Christ has transformed my life. The resurrection, the life of Christ has given a new meaning to my death. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் சரீரத்திலே கண்ணை மூடும் போது நித்தியமாக அவரோடு கூட இருப்பேன். இதுதான் உயிர்த்தெழுதல். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், because I live, you also live. இந்த காலையிலே ரோம முத்திரையா, பரிசுத்தாவினுடைய முத்திரையா, எந்த முத்திரையின் கீழாக இருக்கிறோம்? சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வல்லமை, நோக்கம். இதுதான் இந்த நாளின் உயிர்த்தெழுந்த நாளின் செய்தி. இந்த நாளின் செய்தியை கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஒருவேளை இன்னும் ரோம அந்த முத்திரையின் கீழாக இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்பி விசுவாசித்து பரிசுத்தனுடைய முத்திரையினுடைய ஆழத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.